இப்போது சுன்னத் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பொதுவானது, அது மதம் கடந்து பார்க்கப்படுகிறது. இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் சுன்னத் செய்வார்கள் அப்படின்லாம் கிடையாது. அது யார் வேணாலும் எந்த வயசில் வேணாலும் உனக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அமெரிக்காவிலலாம் வந்து 50-60% பேர் சுன்னத்து செய்து கொண்டவர்களாக இருக்குது. அவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம். அதனால் இந்த மதத்துக்கு சொந்தமான வழக்கமாக அது பின்பற்றப்படவில்லை. அது எல்லாரோடைய பெரும்பாலானோருடைய மதம் கடந்த நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதில் என்ன, அப்போ இது ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, சுன்னத்து செய்வது அல்லது முன்தோல், ஆண்குறியின் முன்தோலை நீக்குவது என்பது ஒரு மனது வந்து அமைதி இல்லாமல் போய்விடும். வன்முறை உணர்ச்சி அதிகமாக ஏற்பட்டுவிடும். ஏன்னா அது வந்து ஒரு மென்மையான பகுதி, அது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறக்காக தான் இயற்கை என்ன பண்ணுது, முன்பக்கம் ஒரு தோலை வச்சுருக்குது. அந்த தோல் மூலமாக அந்த ஆண்குறியின் அந்த முனைப்பகுதி இருக்குல்ல, மென்மையான அந்த பகுதி பாதுகாக்கப்படுகிறது. அதில் தேவையற்ற உராய்வுகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. அது உராய்வு எப்போ ஏற்படணும், உடலுறவின் போது மட்டும்தான் ஏற்பட வேண்டும். அந்த ஆண்குறியின் முனைப்பகுதியில் இருக்கிற அந்த மென்மையான மொட்டு பகுதியில் உராய்வு என்பது உடலுறவின் போது மட்டும்தான் ஏற்பட வேண்டுமே தவிர மற்ற நேரங்களில் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணணும். டெய்லியெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி அதில் மாவு படலம் வந்திருக்கான்னு பார்த்துட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அதில் மாவு படலம் கண்டிப்பாக வரும். அப்போ அது 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாவு படலம் வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் சுத்தம் பண்ணணும். சும்மா எந்தவித காரணமும் இல்லாமல் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் தேவையற்ற உராய்வுகள் ஏற்படக்கூடாது. அப்படிங்கிறக்காக தான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்படி இருக்கும்போது இந்த முன்தோலை நீக்கும்போது தேவையற்ற உராய்வுகள் ஏற்படுகிறது. நீங்கள் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ஜட்டி போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த முன்தோல் நீக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சுன்னத்து பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த முனைப்பகுதியில் தேவையற்ற உராய்வுகள் ஏற்படுகிறது. அது வந்து உங்களுடைய சிந்தனையை தடுமாற வைக்கும். அது காம உணர்ச்சியை தூண்டும். அந்த உராய்வுகள் என்பது நீ வந்து உனக்கு அந்த நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். நீ குளிக்கும்போது அதை சுத்தம் செய்வதற்காக தான் நான் இதை சுத்தம் செய்கிறேன் அப்படின்னு நீ காரணம் சொல்லலாம். காரணம் சொன்னாலும் அது காம உணர்ச்சியை உற்பத்தி செய்யும். அந்த முனைப்பகுதியை நீ உராய்ந்தால் அது காம உணர்ச்சியை செயற்கையாக உற்பத்தி செய்யும். உற்பத்தி செய்தால் என்னாகும், அது உன் மனசை வந்து பாதிக்கும். மனதின் அமைதியை பாதிக்கும். மனசில் அமைதிங்கிறதே இருக்காது. சும்மா அப்போ நீ முன்தோலை நீக்கி செய்யும் பொழுது என்னாகும், முன்தோலை நீக்கிவிட்டு அந்த ஆண்குறியில் முன்தோலை நீக்கும் பொழுது தேவையற்ற உராய்வுகள் ஏற்படுகிற அந்த சமயங்களிலெல்லாம் காம உணர்ச்சிகள் ஏற்பட்டு உனது மனதில் அமைதி என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விடும். அதனால் இயற்கை வந்து அந்த முன்தோலை ஏன் கொடுத்துருக்கிறது என்பதை தெரிஞ்சது. சிலருக்கு வந்து அது பின்னால் வரவே மாட்டேங்குது அப்படின்னா அதை கிழித்து விடலாம். அதை விரித்து கிழித்து வேணால் அதற்கான முன் தோலையே நீக்குவது ரொம்பவும் ஆபத்தான விஷயம். அது மனதின் அமைதியை இல்லாமல் செய்துவிடும். அடிக்கடி உராய்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் உன்னுடைய மன அமைதி என்பது பாதிக்கும். உன் மனசில் அமைதியே இல்லாமல் போய்விடும். அதனால் வந்து அது மாதிரி சுன்னத்தெலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி முன்தோல் நீக்குகிற அந்த சிகிச்சையை நீங்கள் செய்யக்கூடாது. இது வந்து மன ஆரோக்கியத்திற்கு எதிரானது என்பது எனது கருத்து.